வ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக 2 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிருக்குது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாதியாக வந்து குறைஞ்சி வந்திருக்கு. இன்னுமே வந்து ஃபுல்லாக குறைஞ்சிடணுமுங்க, அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இப்போது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க. கால்வாசி வந்து குறைஞ்சிருக்கு. நல்லா வந்து பால் கொதிக்கிட்டுங்க. இது வரைக்குமே நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டி பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு கைவிடாமல் கலரணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 லெமனு, ரொம்ப அரைவாசி புழிஞ்சிட வேண்டாம். அரைவாசி புழிஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அதில் வந்து புளிப்பு சுவை கொடுத்துரும். ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்திக்குவோம். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். கரெக்டாக அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் சேர்த்திருக்கிறேன். இந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளோட சர்க்கரை சேர்த்துனது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து மறுபடியும் நல்லா இலகி இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும். திரும்பவும் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே கைவிடாமல் சிம்மிலேயே வச்சு கலந்தோம்னா நல்லா கெட்டிப்பட்டு வருங்க. ஆனால் கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கலரி எடுக்கிறதுக்கு. இப்போ இதில் வந்து நான் பட்டர் வந்து சேர்த்திருக்கேங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்திக்கலாம், பட்டரும் சேர்த்திக்கலாம். நான் பட்டர் சேர்த்திட்டு ஒரு முறை வந்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். இந்த பட்டரெல்லாம் நல்லா உருகி வந்துடணும். நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பாக்ஸில் வந்து மாற்றிக்கலாங்க. நான் பாக்ஸில் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கிறேன். நெய்யோ பட்டரோ ஏதோ ஒன்று தடவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த ஸ்வீட் எடுத்து போட்டுக்கலாங்க. இதுக்கு இடையில வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்திக்கிங்க. ஏலக்காய் வந்து வீடியோ வந்து இது கட் ஆயிருச்சு. அதனால் வந்துட்டு ஏலக்காய் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு தூள் அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டுக்குவோம். பாக்ஸில் போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் வந்து ஆற விட்டுடலாங்க. 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நான் வந்து கவுத்தி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது வந்து சும்மா நம்ம இப்படி எடுத்து இப்படி திருப்பிட்டு ஒரு 2 தட்டு தட்டினோம்னாவே நல்லா சூப்பராக அந்த பாக்ஸ்லேருந்து கலண்டு வந்துடுங்க. இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்குவோம். பீஸ் போட்டு எடுத்துகிட்டு இது மேலே கூட நம்ம நட்ஸு அந்த மாதிரி எது வேணால் தூவிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று டெக்கரேஷன் வச்சுட்டா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க.